ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு குழம்பு ரெசிபியா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன குழம்பு வகை பார்த்தீங்க அப்படின்னா, மொச்சை புளி குழம்பு தான். காய்கறி எல்லாம் போட்டு ரொம்ப ஹெல்தியான ஒரு மொச்சை புளி குழம்பு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொச்சை புளி குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாரிலாம் எல்லா காயுமே போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹை புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு குழம்பு. வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு முருங்கைக்காவ நல்லா கொஞ்சம் நீள வாக்குல கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்த கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து நைட்டே வந்து மொச்சைய வந்து நான் ஊற வச்சு வச்சுட்டேன். காலையில பண்றதுக்கு. அதாவது நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்க வந்து சடனா பண்றீங்க அப்டின்னா, வெந்நீல வந்து ஒரு 5 மணி நேரம் அப்டி ஊற வச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்லா இருக்கும். குக்கர்ல போட்டு ஒரு 4லருந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்தீங்க அப்டின்னா, நல்லா பூ மாதிரி வெந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க வந்து தேங்காய் எண்ணெயோ, கடல் எண்ணெயோ, இல்லன்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ, இல்லன்னா வெஜிடபிள் ஆயிலோ எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊத்தியிருக்கேன். அதுக்கு கூட பார்த்தீங்க அப்டின்னா, கடுகு வந்து 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, அது நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம். அத நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பல்லாரி வெங்காயத்த குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ சின்ன வெங்காயம் இருந்தது அப்டின்னா, அந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து பல்லாரி தான் இங்க கிடைக்கும். நான் அதனால அத யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா, டேஸ்ட் இத விட அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல சின்ன வெங்காயம் இருந்தா. இல்லன்னா பல்லாரி வெங்காயம் போட்டா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது டேஸ்ட்ல. ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல தக்காளி. நான் ஒரு 2 தக்காளி வந்து வெட்டி வச்சிருக்கேன். அத போடுறேன். நம்மகிட்ட வந்து நாட்டு தக்காளி உங்ககிட்ட கிடைச்சதுனா கூட அத நல்லா போட்டுக்கங்க. நல்லா பழுத்த தக்காளியா இருந்ததுனா டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். தக்காளி வேகணும் அப்டின்னா, லைட்டா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த மூடிய வந்து கேஸ்கட் அந்த மூடிய வந்து போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும். நல்லா வந்து கொத்தி விட்டுக்கோங்க தக்காளிய. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா வந்து தக்காளி போட்டதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா மசியணும். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து தக்காளியோட சாறு எல்லாமே வந்து நம்மளோட வெங்காயத்துல இறங்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட வந்து கத்திரிக்காய் கிடைச்சது அப்டின்னா, நீங்க கத்திரிக்காவும் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். கத்திரிக்காய் போட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து காய்கறி எல்லாத்தையுமே கொஞ்சம் அந்த எண்ணெயில வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சமா வந்து உப்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில வந்து கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லா வந்து அந்த காய்கறில ஒட்டணும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, காய்கறிய வந்து கொஞ்சம் தனியா வதக்குனா தான் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். இதுக்கப்புறம் இதுல நான் வந்து எந்த தண்ணி ஆட் பண்றேன் அப்படின்னா, நான் மொச்ச வந்து வேக வச்சிருப்போம்ல, நான் அந்த தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மொச்சையிலயும் மொச்சையில வேக வைக்கிறப்பயும் நம்ம வந்து உப்பு சேர்த்திருக்கோம். வெங்காயம் இதெல்லாம் போடுறப்பயும் உப்பு சேர்த்திருக்கோம். ஃபைனலா தேவைன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தண்ணிய ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ண விடுறேன். இப்போ நல்லா வந்து ஊடைக்குள்ள வந்து திறந்து பார்த்துக்கோங்க. எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, எனக்கு வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அமுக்கினா நல்லா அமுங்கணும். உள்ள இருக்கிற ஓடு வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நான் எந்த அளவுக்கு வேக வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட கைய வச்சு அமுக்குனேன்னா, நகம் வந்து உள்ள போகணும். பட் அமுக்குனா நசுங்கக்கூடாது. அந்த அளவுக்கு பாதி வேகுற வேக்காடுல வந்து எடுத்துக்கணும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேக வச்சிருக்கிற மொச்சைய வந்து ஆட் பண்ண போறோம். மொச்சைய பார்த்தீங்க அமுக்குனீங்கன்னா நசுங்கணும். அந்த அளவுக்கு வந்து மொச்சை நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு. இப்போ மொச்சைய நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த மொச்சை கூட என்ன பண்றேன் அப்டின்னா, நம்ம வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புளிய வந்து வெந்நீர் ஊத்தி ஊற வச்சு வச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்ப நான் வந்து புளிய நல்லா கரைச்சு, புளி கரைசல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறீங்க அப்டின்னா, அப்போ வந்து நீங்க நார்மலா தண்ணீல வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு, 5 நிமிஷம் தான் இருக்கு அப்டின்னா, நல்லா சூடான வெந்நீர்ல ஊற வச்சீங்கன்னா,
நல்லா நல்லா ஊறி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ, இப்ப பார்த்தீங்களா, புளி கரைசல வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ, புளி கரைசல ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. புளியோட ஸ்மெல் வந்து போகணும். ஸோ, இதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு வந்து கலர் தேவை அப்டின்னா, காஷ்மீர் சில்லி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, உங்க உரப்புக்கு ஏத்த மாரி நீங்க வத்தப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ, நல்லா வத்தப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாம கலக்கிக்கணும். ஸோ, நல்லா வந்து இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா தர தரன்னு கொதிக்கணும். அப்பந்தான் வந்து நம்மளுக்கு போட்ட பொடியோட ஸ்மெல் எல்லாமே போயி, நல்லா வந்து கொதிச்சு வரும். ஸோ, அப்பந்தான் வந்து அந்த மொச்சையோட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அது கூட கொஞ்சமா ஜீரகத்த சேர்த்து நல்லா வந்து அரைச்சு, அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணீங்கன்னா, குழம்பு நல்லா திக்னஸாவும் கிடைக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கருவேப்பில ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா, அத தூவி இறக்கிக்கோங்க. நான் வந்து கருவேப்பில பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாதிரி அழகா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஃபைனலா மல்லிச்செடி தூவி இறக்கிக்கோங்க. ஸோ நம்ம தேங்காய் போடுறதுனால நல்லா கொதிக்க வைக்கணும். இல்லன்னா வந்து சீக்கிரமா கெட்டு போயிரும். தேங்காத்தோட அந்த உள்ள வந்து ஒரு ஈரத்தன்மை இருக்கும். ஸோ அது போற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ ஃபைனலா வந்து நம்மளுக்கு என்ன வேலை நல்லா வந்து ஒயிட் ரைஸ வச்சு, பக்கத்துல வந்து ஒரு பீட்ரூட் கூட்டோ, இல்லன்னா வந்து ஒரு கோஸ் பொரியல வச்சுட்டு, இந்த மொச்சை குழம்ப ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட்டா அந்த மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்க வீட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ரிவ்யூவையும் என்கிட்ட சொல்லுங்க. ஸோ அதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.